Hi guys, welcome to the video. போன வீடியோவில் எப்படி இந்த login ஸ்க்ரீனை வந்து பேசிக்காக எப்படி செய்யணும்னு சொல்லி பார்த்தோம். டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ மேலே ஐ பட்டனில் வீடியோ வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்து அந்த பேசிக்கெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும். இதில் நம்ம 2 ஸ்க்ரீன் ஆட் பண்ணோம். அதாவது வீடியோவில் இது ஸ்க்ரீன் 1, இது login பேஜை காட்டும். இதில் வந்து இதுக்கு இது வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஓகே, இங்கே யாரும் லொக் பண்ணாங்கன்னா இதுக்குள்ள வரும். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் 1ல் இதில் யாராச்சும் இப்போ நம்ம இதில் login கொடுத்தாலும் இது சும்மா login ஆகுது. சைன் அப் பண்ணாலும் இதில் சைன் அப்னு சொல்லி காட்டுது. நான் ஏதோ ஒன்று அடிக்காமல் சைன் அப் பண்ணால் சைன் அப்னு காட்டு. அப்போ நம்ம இந்த சைன் அப் பேஜை வந்து இப்போ பில்ட் பண்ணணும். நான் ப்ளாக்குக்கு போகிறேன். ப்ளாக்ஸில் போய் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வீடியோ ஒன்ல செஞ்சு வச்ச எல்லா ப்ரோக்ராம் அப்படி இருக்குது. இதில் முதலாவது இதை வகைப்படுத்துறதுக்கு எப்பயுமே ப்ரோக்ராமில் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வேரியபிள்ஸில் இந்த முதலாவது இருக்குது தெரியுமா, இதை இம்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டியலைஸ் குளோபல் நேம் டு இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த நேம் இருக்குது தானே, இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை டெக்ஸ்ட் பண்ணது வரும். அதில் இருக்கிறத டிலீட் பண்ணிவிட்டு அதில் யூசர் என்ட்ரி எரர் இப்படி டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. அடுத்ததா இது இந்த சைடு இந்த கெப்புக்கு இந்த லாஜிக்கில் இருக்கு தெரியுமா, இந்த பிளாக்ஸில் இதில் லாஜிக்கை கிளிக் பண்ணி லாஜிக்கில் ஃபோர்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க. இதை இன்னொரு மெத்தட்லையும் அடிக்கல. ஸ்க்ரீனில் சும்மா டச் பண்ணுங்க ஒரு எம்டி இடத்துல. அந்த இடத்துல ஃபோர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அதுலேயும் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் இருந்து உங்களுக்கு எடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இது முடிஞ்சதுனால இந்த இதை டூப்ளிகேட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ண டூப்ளிகேட் காட்டும். அதில் இன்னொன்று எடுத்து இந்த இடத்துல வச்சுட்டு இந்த இடம் இருக்குது தானே யூசர் என்ட்ரி, இதை டெலீட் பண்ணுங்க. டெலீட் பண்ணிட்டு அதில் பட்டன் ப்ரெஸ்ட் அது முடிஞ்சதுனால இந்த ஃபோர்ஸ் கிளிக் பண்ணுறது பின்னில் போடுவேன். இந்த இடத்துக்கு நீங்கள் தானே மேலே போனீங்கன்னா இந்த பிளாக் சைடில் டெக்ஸ்ட் இருக்குது. இந்த டெக்ஸ்ட்டில் எம்டி டெக்ஸ்ட் ஒன்று வந்து இதோட ஜாயின் பண்ணுங்க. அப்போ இது எப்போ ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா யார் ஒருத்தர் ஒன்றுமே டைப் பண்ணலையோ, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு இதை டைப் பண்ணலாட்டி அதில் இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. இந்த ப்ரொசீஜரை கிளிக் பண்ணி அதில் முதலாவது இருக்கு இதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல இந்த ப்ரொசீஜர் இருக்கிறதுல கிளிக் பண்ணி அதில் இருக்க டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு செக் சார் என்ட்ரி எரர். ஓகே, செக் யூசர் என்ட்ரி எரர். இதை எதை செக் பண்ணணும், அதுக்காக நம்ம வேரியபிள்ஸ் போங்க. வேரியபிள்ஸில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட்னு ஒரு இது இருக்குது. அந்த ப்ளாக்கை கொண்டு இதோட செட் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு இது எதுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போகுது, இந்த ப்ரொசீஜரை செக் பண்ண போகுதுன்னு சொன்னால் இதில் இந்த குளோபல் ப்ரெஸ்ட் இருக்குது முதல்ல எட் பண்ணும் அந்த பாக்ஸ் அதை செட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த எம்டி டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. மறுபடியும் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணி அதுலேருந்து இன்னொன்று எடுத்துகிட்டு வாங்க. இன்னொரு செட்டு, அதுக்கு குளோபல் யூசர் என்ட்ரி எரர், அதுக்கு இந்த ஃபால்ஸை டூப்ளிகேட் பண்ணி இதை பண்ணலாம். இந்த இடத்துக்கு இது பண்ணால் இப்போ யாராச்சும் ஒருத்தர் சும்மா லொகினாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ என்ன எரர் ஆகுதுன்றதுக்கு அவங்களுக்கு வேணும். அதுக்காக வேண்டி இந்த மெசேஜை கிளிக் பண்ணி மெசேஜ் லேபிள் அதில் செட் மெசேஜ் லேபிள் டெக்ஸ்ட் நோடு பாக்ஸ் இருக்கு, அதை அங்கே இம்போர்ட் பண்ணுங்க. இதை இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துக்கு எம்டி ஒன்று டூப்ளிகேட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம யூசருக்கு வந்து இது எரர் ஆகுது தெளிவாக விளங்கப்படுத்தணும் டிஸ்பிளேல. அப்படிதானே, இப்போ நம்ம லொகின் பேஜ் போகிறோம், இல்லை யூசர் நேம் கிளியர் அடிச்சு பாஸ்வேர்டு சரி அடிச்சோம்னா லொகின் பண்ண அந்த இடத்துல யூசர் நேம் தான் பிள்ளைன்னு சொல்லி காட்டும். இல்லைன்னா யூசர் நேம் சரி அடிச்சு பாஸ்வேர்டு தான் பிள்ளைன்னு சொல்லி காட்டும். அது தெளிவாக விளங்கும். இப்போ அந்த மெசேஜை நம்ம இதுலையும் அதே மாதிரி தெளிவாக ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல் போங்க. கண்ட்ரோலுக்கு போய் இந்த இஃப் தென் எல்ஸ் இந்த பெரிய பாக்ஸ் தானே பார்த்தீங்கன்னா முதலாவது இது, ரெண்டாவது இது, மூணாவது இருக்குது. இந்த மூணாவது இருக்கிறத வந்து இதோட செட் பண்ணுங்க. இப்போ இந்த செட்டிங் ஐக்கான் இருக்குது தானே, இந்த செட்டிங் ஐக்கான் ப்ளூ கலரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இந்த மாதிரி வரும். இந்த இதுக்குள்ளால இந்த எல்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணுங்க. நமக்கு அந்த எல்ஸ் தேவையில்லை. இந்த இடத்துக்கு இதாக இருக்கு இஃப் எல்ஸ் அதை வந்து அதோட ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து 3 விஷயம் நம்ம சொல்லணும். முதலாவது யூசர் நேம் பிள்ளை அடிச்சா அதை சொல்லணும், இல்லைன்னா பாஸ்வேர்ட் பிள்ளை அடிச்சா அதை சொல்லணும். அப்படி இல்லாட்டி இது ரெண்டையும் அடிச்சாம சும்மா லொகினை கிளிக் பண்ணா அதுக்கு எரர் மெசேஜ் காட்டும். அதுக்காக நம்ம இதில் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோம். அது தனித்தனியாக செப்பரேட்டாக சொல்றதுக்காக தான் இஃப் தென் எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ முதலாவது யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருமே டைப் பண்ணாம சரி எம்டி ஆகிட்டு இது பண்ணா எம்டி ஆச்சு லோட் பண்ணாங்கன்னா அதுக்கு எரர் மெசேஜ். அதுக்காக நம்ம முதல்ல லாஜிக்கு போய் அதில் இந்த செட்டிங் போட்டு தெரியுமா, ஹேண்ட் ப்ளாக், இதை வந்து இம்போர்ட் பண்ணுங்க.
இந்த முதல்ல இந்த 2 கேப் இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு வேலை செய்யணும்னா ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ண போகுது. கம்பேர் எப்படி பண்ணும்? அதில் ஒரு டெக்ஸ்ட் இல்லாட்டி டெக்ஸ்ட் இல்லாத தான் கம்பேர் பண்ணி காட்டும். ஓகே, அதுக்காக வேண்டி இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள போய் இதுக்குள்ள கம்பேர் டெக்ஸ்ட் இருக்கு. ஓகே, அதை இம்போர்ட் பண்ணுங்க. அதை கொண்டு வந்து முதலாவது எம்டி பாக்ஸுக்கு போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த பாக்ஸுக்குள்ளால அதை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள நிறைய சிம்பிள் இருக்கு. அதில் வந்து இந்த ஈக்குவல் இந்த இடத்துக்கு மறுபடியும் டெக்ஸ்ட்டுக்கு போய் அதில் இந்த எம்டி பாக்ஸை கொண்டு வந்து இந்த 2வது இது ஓகே ஈக்குவல் டு எம்டி இந்த இடத்துக்கு வேண்டி நம்ம எதை யூஸ் பண்ணுறோம்? இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இதை டூப்ளிகேட் பண்ணி ஓகே இந்த இடத்துக்கு செட் பண்ணுங்க. இப்போ இதுக்கு இப்போ எது வரும்னா அதுக்கு இதை முதல்ல டூப்ளிகேட் பண்ணி ஓகே இந்த இடத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதில் இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் அதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த கம்பேர் ப்ராசஸுக்கான அர்த்தம் எப்போ ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டும் இந்த எம்டி எம்டியாக இருக்குதோ அந்த நேரத்தில் எரர் மெசேஜ் காட்டணும். ஓகே, அப்போ இது கம்பேர் டெக்ஸ்ட் யூசர் நேம் டு எம்டி, இது கம்பேர் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டு எம்டி ஈக்குவல். ஓகே, எப்போ அது ஈக்குவல் அப்படின்னா எம்டியாக இருக்குதோ அப்போ எரர் மெசேஜ் காட்டும். யாராச்சும் லாகின் பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து மெசேஜ் செட் பண்ணி இது ஏதாச்சும் இப்படி எரர் இருக்குதுன்னு இன்னும் செல்லாட்டி யூசர்ஸுக்கு தெரியாது என்ன நடக்குது. அப்போ இதுக்காக வேண்டி நம்ம மெசேஜ் செட் பண்ணுவோம். அதுக்கு இந்த செட் மெசேஜ் இருக்குது கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணி இதுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த என்ட்ரி எடுத்து கிளிக் பண்ணி ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஓகே, இப்போ அடுத்ததான் இன்னொரு செட் குளோபல் யூசர் என்ட்ரி கோல் சென்டர் இருக்கு. இதை கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுங்க. பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பின்னால் இந்த ஃபோல் சென்டர் இதை கிளிக் பண்ணி அதை ட்ரூக்கு மாற்றுங்க. இப்போ இந்த பாக்ஸ் இந்த கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் இருக்குதுமா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்க. ஓகே, அடுத்ததான் இப்போ நம்ம செட் பண்ண ஒரு மெசேஜ் அதையும் கிளிக் பண்ணி அதையும் டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது 3வது இம்போர்ட் பண்ணணும். அதையும் கிளிக் பண்ணி அதையும் டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு கீழே செட் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த பாஸ்வேர்டு இருக்கிறத டிலீட் பண்ணுங்க. பாஸ்வேர்டை டிலீட் பண்ணிட்டு ப்ளீஸ் என்டர் யூசர் நேம். இப்போ இந்த இடத்துக்கு இந்த இருக்குது இந்த கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் பாஸ்வேர்டு இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல இந்த மெசேஜ் எடுத்து அதை கிளிக் பண்ணி அதையும் டூப்ளிகேட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இருக்க எரர் இந்த எரரையும் டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு கீழே செட் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மாற்றணும். இந்த பாஸ்வேர்டு இருக்கிறத வச்சுட்டு இந்த யூசர் நேம் காட்டியும் டிலீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம சைன் அப் பட்டனில் மேலே சின்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். எங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த இதை தூக்கி சைடில் வைங்க. வச்சுட்டு ப்ரொசீஜரை கிளிக் பண்ணி இந்த இருக்கு கோல் செக் யூசர் இன்டீரியர்ஸ் இதை கிளிக் பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல போடுங்க. அடுத்தது இந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணி இந்த இஃப் தென் இருக்கு இந்த பிளாக்கையும் தூக்கி பண்ணுங்க. இந்த இடத்துல செட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வந்து சைன் அப் பண்ண கூட கரெக்டாக இல்லைன்னு பார்க்கறதுக்கு இது ஒரு லாஜிக் யூஸ் பண்ணணும். இதில் லாஜிக்கை கிளிக் பண்ணி இந்த இதில் முதல்ல டபுள் கேப் வருது ஈக்குவலுக்கு இந்த இந்த பிளாக் வந்து இதோட ஜாயின் பண்ணுங்க. அடுத்தது வேரியபிள்ஸ் இந்த கெட் இருக்க பிளாக்கை அதுக்கு வந்து முதலாவது இதுக்கு லாஜிக் போய் இந்த ஃபால்ஸை கொண்டு அடுத்த கேப்ல செட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு குளோபல் யூசர் என்ட்ரி கிளிக் பண்ணுங்க. வந்து இம்பார்ட்டன்டான ஒரு இது வந்து பட்டன் ப்ரெஸ்ஸுக்கு. ஓகே, அதுக்கு நீங்கள் வேரியபிளை கிளிக் பண்ணி செட்டுன்னு இருக்கிற அந்த பிளாக்கை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்க. இதில் பட்டன் ப்ரெஸ் இந்த இடத்துக்கு ஒரு எம்டி பாக்ஸ் இந்த இடத்துல இந்த எம்டியான இடத்துல டைப் பண்ணுங்க சைன் அப். அடுத்ததான் இந்த இடத்துக்கு கிளவுட் டிபிலேருந்து ஒரு பிளாக்கை இம்போர்ட் பண்ணணும். இதில் கிளவுட் டிபி ஒன் கெட் வேல்யூ இருக்குது அந்த பிளாக்கை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணுங்க. இதுக்கு இந்த யூசர் நேம் டெக்ஸ்ட் இருக்க கீழே அதை டூப்ளிகேட் பண்ணி அதில் டெக்கு வந்து செட் பண்ணுங்க. டெக்கில் வந்து நம்மளோட யூசர் நேம் இந்த இந்த வேல்யூ டேக் மூவ் இருக்கு. இந்த லெஃப்ட் சைடுக்கு வந்து இதில் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி மேலே வந்தீங்கன்னா எம்டி பாக்ஸ். அடுத்து வந்து லாகின் பட்டனுக்கு கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணணும். அது கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா வென் லாகின் பட்டன் கிளிக் இந்த ப்ராசஸுக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. இதுக்காக வேண்டி ப்ரொசீஜரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இருக்கு கோல் இதை இதில் ஜாயின் பண்ணுங்க. இதை கொஞ்சம் சைடில் வச்சுட்டு இந்த கோலை இதோட செட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம இப்போ சைன் அப்ல வரலாம் அதே ஃபங்க்ஷன் தான் இங்கே வரப்போகுது. அதுக்காக வேண்டி மேலே போய் இந்த இஃப் தென் இருக்கு தானே இந்த இடத்த கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணுங்க. இது டோட்டலாக டூப்ளிகேட் ஆகலாம். அதை கீழே இருக்கணும் இதோட செட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாமே நம்ம சைன் அப் பண்ணது அதனால இதை வந்து லாகின் மாட்டோம். ஓகே, அது மட்டும் தான். அடுத்தது எல்லாமே சேமாக தான் வரும். ஓகே, இப்போ இதை வந்து பின்ல போடுங்க. இது தேவை, இது எக்ஸ்ட்ரா.
இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா when cloud db1 input value இப்போ நம்ம செட் பண்ணது இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதுக்காக வேண்டி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இது பின்னில் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் அடுத்ததை இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இந்த இடத்துக்கு திரும்ப கண்ட்ரோலை கிளிக் பண்ணி இஃப் தென் எல்ஸ் இருக்குது இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு இந்த கம்பேர் டெக்ஸ்ட் இருக்குது, இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்தை செட் பண்ணுங்க. இதில் இந்த டெக்னிக் அதில் பட்டன் ப்ரெஸ் இந்த இதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு டெக்ஸ்ட்டுக்கு போய் இந்த எம்டி பாக்ஸை கொடுங்க. இதோட ஜாயின் பண்ணிட்டு இந்த கேப்பில் லாகின். ஓகே, இந்த இடத்துக்கு மறுபடியும் கண்ட்ரோலுக்கு போய் அதில் பாருங்க இந்த பெருசாக எழுதுமா இந்த மூணாவது இருக்கு இஃப் தென் எல்ஸ் இதை வந்து இதோட ஜாயின் பண்ணுங்க. ஓகே, இந்த ப்ளாக்குக்கு இதில் நம்ம டூப்ளிகேட் பண்ணி இந்த ப்ளாக்குக்கு செட் பண்ணுங்க. ஆனால் இந்த இடத்துக்கு நம்ம குளோபல் பட்டனில் கெட் வேல்யூ அதுக்கு பின்னால் இந்த லாகின் இருக்கு, இந்த இடத்த டெக்ஸ்ட் டெலிட் பண்ணி எம்டி. இந்த இடத்துக்கு நம்ம ஒரு மெசேஜை ஷோ பண்ணதுக்கு செட் மெசேஜ் நம்ம கீழே ப்ரோக்ராம் பண்ணது இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்த செட் பண்ணுங்க. இந்த இடத்துல this username does not exceed please sign first. அடுத்தது இந்த பாக்ஸுக்கு இதில் ஒரு கம்பேர் டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதில் இருக்க இந்த எம்டி பாக்ஸ் கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த எதோட கம்பேர் பண்ண போகிறா வேல்யூட பாஸ்வேர்ட் இதை டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுங்க. ஓகே, ஆனால் இந்த இடத்துல இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஈக்குவல் இல்லை நாட் ஈக்குவல் சொன்னால் இந்த மாதிரி இருக்கும். நாட் ஈக்குவல்னா அதே ஐக்கனு ஓகே வெட்டி இருக்கும். இந்த இடத்துக்கு பாஸ்வேர்ட் பின்னாடி சொல்லி செட் ஆகும். அதுக்காக வேண்டி இதை டூப்ளிகேட் பண்ணி அதுக்கு கீழே செட் பண்ணிக்கோங்க. இதை டிலீட் பண்ணோம் பண்ணிட்டு அதில் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட். இப்போ அடுத்ததான் கண்ட்ரோலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் பாருங்க ஓப்பன் another ஸ்க்ரீன். ஓகே, அதை இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்க. அடுத்தது அதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கொஞ்சம் கீழே விட்டு நம்ம அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துக்கு இந்த கண்ட்ரோலை கிளிக் பண்ணி அதில் இஃப் தென் எல்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு தானே இந்த இருக்கு ரெண்டாவது அதை அந்த இடத்துல ட்ராப் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு கம்பேர் கெஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி இதை கிளிக் பண்ணி இதை டூப்ளிகேட் பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வந்து அது இந்த எம்டியாக இருக்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு டிபி நம்மளோட ஸ்டோரேஜை கொடுக்கணும். நம்ம இப்போ இங்கே வேற பேச்சு தெரியுமா உண்டு முதலாவது அதை அந்த இடத்துல செட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு இந்த மெசேஜை கிரியேட் பண்ணி நீங்கள் கீழே செட் பண்ணுங்க. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இது எதுக்கு ஆட்ரிப்பாங்க இப்போ யாராச்சும் ஒருத்தர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அதுக்கு முதல்ல இன்னொருத்தர் அந்த பாஸ்வேர்டு சேவ் பண்ணியிருப்பாங்க டேட்டாபேஸில். ஓகே, அப்போ அதே பாஸ்வேர்டு அங்கே சேவ் வச்சுன்னா சிஸ்டத்துக்கு வந்து குழப்பம் வரும். அப்போ வந்து இதுக்காக வேண்டி தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மெசேஜ் அனுப்பணும் திஸ் பாஸ்வேர்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ப்ளீஸ் என்டர் யூசர் நேம் சைன் அப். இந்த வந்து சைன் அப் இன்டர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாகவே பில்ட் பண்ணி முடிஞ்சு இதுக்கு முன்னால் இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வேலை செய்துட்டு. ஓகே, பர்ஃபெக்ட். இடத்துல நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் சைன் அப். ஓகே, நியூ அக்கௌண்ட் கிரியேட். இந்த இடத்துல அக்கௌண்ட் கிரியேட் ஆகிட்டு அடுத்தது லாகின். ஓகே, லாகின் பண்ணால் வெல்கம் டு லைவ். டோட்டலாக இது வைக்காது. ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணும்போது சில எரர் வருது. இது வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் ஆகிருந்தா இது டோட்டலாகவே இப்படியே ஒர்க் ஆகும். அடுத்தது இது ஒரு ஐஃபோன் நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஒரு யூஸ் பண்ணணும் ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் இதில் சின்ன சின்ன எரர் வரும். எரர் எங்கே வருதுன்னா ஸ்க்ரீன் பண்ணி ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்பேர் டெக்ஸ்ட்டுக்கு நம்ம இந்த எம்டி பாக்ஸ் இருக்கு தானே இந்த எம்டி பாக்ஸை சுட்டி தான் ஐஃபோனுக்கும் எரர் வருது. எரர் வந்துட்டு கூகுள்னா நம்ம வந்து செக் பண்ண அனலைஸ் பண்ணேன். ஓகே, அதில் வந்து இந்த எம்டி பாக்ஸ் வந்து நல்லெண்டு தான் காட்டும். அப்போ இதுக்கு ஈக்குவல் நல்லெண்டு இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம செட்டப் பண்ணணும்னா இந்த இங்கே ரிமூவ் பண்ணிட்டு இந்த லாஜிக் போனால் லாஜிக்கில் இந்த டபுள் ஸ்பேஸ் இந்த பிளக்கு
அந்த இடத்துல இம்போர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு முதலாவது இருக்கிறதுக்கு இதை இம்போர்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு அதையே டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துக்கு வச்சுட்டு இந்த ஸ்பெசிஃபிக் தான் இதில் போடுங்க. இது ஆண்ட்ராய்டுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ண போறீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னா இந்த சேஞ்சஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த மாதிரி நம்ம எங்கே எம்டி இருக்கும், இங்கே ஒரு எம்டி இருக்கு, அந்த மாதிரி எம்டி வர இங்கே ஒரு எம்டி இருக்கு. அந்த எம்டி வர எல்லாத்துக்கும் அந்த பாக்ஸ் வரும். இந்த இங்கே ஒன்று இருக்குது. இந்த எம்டிக்கு எல்லாத்துக்கும் இதே ஃபங்க்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல இருக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணால் தான் இது ஐஃபோன் ஒழுங்காக வேலை செய்யும், இல்லாட்டி ஏதோ காட்டும். இன்னைக்கு வீடியோ டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிட்டு இதில் ஃபர்ஸ்ட் வீடியோவில் இதில் இந்த மேலுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனில் எப்படி பண்ணணும், ஸ்க்ரீனில் எப்படி கிரியேட் பண்ண போட்டுருக்கு. இதை பார்த்தாக்கள் அதை பார்க்கலன்னு சொன்னால் அதை போய் பாருங்கள். மேலுக்கு ஐ பட்டனில் லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ இந்த நம்ம கிரியேட் பண்ண அப்ளிகேஷன் எப்படி ஆப் ஸ்டோருக்கு அப்லோட் பண்ணுறதை பற்றி